ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்லை, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போது இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது கொழுக்கட்டை எவ்வளோ நேரமானாலுமே ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூடான தண்ணியை அதே ஒரு கப் அளவுக்கு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றுனோன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம கை வச்சு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் டைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நாம் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் பூரணம் செய்கிற வரைய ஊறினாவே போதும். நம்ம நெய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சாஃப்டாகவே இருக்கும் கொழுக்கட்டை. இப்போது ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பீஸ் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நெய்யில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நிலக்கடலையை கூட சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு கரிஞ்ச மாதிரி ஸ்மெல் வரும். இப்போது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான வெல்லம், ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போது எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நெய்யில் தேங்காய் வறுபடும் போது ரொம்பவே ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல வீடியோ கொஞ்சம் கட் ஆயிருச்சு. நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பூரணம் தயாராகிருச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்கும்போதே. இப்போது எந்த சைஸில் உங்களுக்கு கொழுக்கட்டை தேவையோ அந்த சைஸில் நீங்கள் கையில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா உருட்டி எடுத்துட்டு இதை ஒரு 2 விரல் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு கிண்ணம் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 விரல் வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டே வரணும். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரணம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா மடித்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை திரும்பவும் ஃபோல்ட் பண்ணி கையில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெடிப்பு எதுவுமே இல்லாத சூப்பரான விரிசல் இல்லாத கொழுக்கட்டை பாருங்கள் தயாராகிடுச்சு. இந்த அரிசியை ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு 3/4 பதத்துக்கு நம்மளுக்கு வெந்து வரும். சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி நான் கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நாம் வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக பூ மாதிரி கொழுக்கட்டை வெந்து வந்திருக்கு பாருங்கள்.
ரைஸ் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு நம்மளுக்கு வெந்து வரும். வாயில் கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.